students. Today now we are discussing about plus 1 la third chapter tissue level of organization la neural tissue அப்படிங்கற ஒரு heading பார்க்கலாம். What is neural tissue னா என்ன meaning? The neural tissue otherwise called nervous tissue னு சொல்லுவோம். It is one of the animal tissue. And the animal tissue can classify into 4 types based on size, shape and functions of cells. Okay, the one is called epithelial, second one is called connective, third muscular, fourth one is called neural tissue or nervous tissue அப்படினு சொல்லுவோம். இதோட ஒரே வேலை control of whole body. Okay, இதுவே enough. Okay, neural tissue உடைய மெயின் வேலை control. Okay, நம்மளுடைய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒண்ணு யாருன்னா இதுதான். ஏன்? அப்ப நியூரான் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் அண்ட் பேசிக் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் டு ஃபார்ம் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். சிஎன்எஸ் உருவாக்குறது இதுதான், பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். அப்ப பிரெயின் அப்படிங்கிறது யாரு? கோஆர்டினேட்டிங் சென்டர் ஆஃப் அவர் பாடி. ஓகே, நம்ம உடம்புல பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைப்பு மையம் யாரா அப்படின்னு கேட்டா பிரெயின் தான். அப்ப பிரெயினை உருவாக்குறது யார்? நர்வ். அதனால அதுக்கு என்ன பேரு? கண்ட்ரோல். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த நியூரல் சிஸ்டம் எதை எக்ஸெப்ட் பண்ணுது அப்படின்னா கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல். ஓகே, அப்ப கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல் யார் சார் அப்படின்னு கேட்டா ஓவர் த பாடி அல்லது பாடி ரெஸ்பான்ஸ் டு என்ன சார் அப்படின்னு கேட்டா சேஞ்சிங் என்விரான்மெண்ட். சேஞ்சிங் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஓகே, அவ்வளவுதான். அப்ப இந்த நியூரல் சிஸ்டத்தோட வேலை that is பார்த்தா அப்படினா exert greatest control over the body responsiveness to changing என்னது environmental condition. அப்ப environmentக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் ரெஸ்பான்ஸ் பண்ணது இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னு கேட்டா there is a neural tissue தான். அந்த ரெஸ்பான்ஸை இத கண்ட்ரோல் பண்ணுது. what is your name அப்படிங்கற there is a stimuli. என்ன பண்ணுவோம்? x or y. அப்ப அந்த x or y ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் யார் காரணம்? that is a brain. ஓகே, தூண்டல் துலங்கல் அப்படினு சொல்றோம், ஸ்டிமுலை அண்ட் ரெஸ்பான்ஸ். அப்ப என்விரான்மென்ட்ல இருந்து என்ன வருது அப்படினா ஸ்டிமுலை வரும். அப்ப அந்த ஸ்டிமுலைக்கு ஏத்த ரெஸ்பான்ஸ் எங்க இருந்து வருது அப்படினா இந்த பாடியில இருந்து ரிலீஸ் ஆகும். அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு? நியூரான். there is a nervous tissue னு சொல்றோம். இப்போ what is neuron னா என்ன மீனிங்? what is neuron? லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கலாம். what is neuron or nervous tissue? அப்ப நியூரான் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஒரே லைன் தான், ஒரு மார்க் கொஸ்டின். பேசிக் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படினு சொல்லுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அப்படி இல்லனா ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஓகே, நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு, that is neuron. அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இப்போ இந்த நியூரான் எப்படி சார் இருக்கும்? எக்ஸிட்டபிள். ஒரே லைன் தான். இந்த நியூரான் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா அது எக்ஸிட்டபிள். ஓகே, நியூரான் என்ன பண்ணும்? எக்ஸிட்டபிள். எக்ஸிட்டபிள்னா என்ன மீனிங்? கிளர்ச்சி வரக்கூடிய செல். ஓகே, அப்ப எக்ஸிட்டபிள் செல்ஸ் அப்படினு சொல்லுவோம். that is கிளர்ச்சி வரக்கூடிய செல்கள் அப்படினு சொல்லுவோம். சரி, இதுலயே நியூரோக்ளியர் செல்ஸ் ஒன்னு இருக்கு. நியூரோக்ளியர் செல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க? what is நியூரோக்ளியர்? நியூரோக்ளியர் செல்ஸ் அப்படினு சொல்லுவோம். that is a not neuron. that is a நியூரோக்ளியர் செல்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய வேலை that is a support and protection. அதாவது ரெஸ்ட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். ஒரே லைன் தான். that is நியூரோக்ளியர் செல்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்? ரெஸ்ட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். நரம்பு மண்டலத்துல ரெஸ்டா இருக்கக்கூடிய செல்கள். ஓகே, இப்போ இந்த நியூரல் சிஸ்டத்தோட வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டா ப்ரொடெக்ட். ரெண்டாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா சப்போர்ட். ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ணும், ரெண்டாவது என்ன சார் பண்ணுதுன்னா சப்போர்ட் பண்ணுது. யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? இங்க இருக்கக்கூடிய நியூரானுக்கு சப்போர்ட் பண்ணும். அவ்வளவுதான். அப்ப ஒரே லைன் தான். நியூரோக்ளியர் செல்ஸ் உடைய வேலை that is a support and protect of neuron. நரம்பு செல்லுக்கு சப்போர்ட்டையும் பாதுகாப்பையும் அளிக்கக்கூடிய ஒண்ணுதான் நியூரோக்ளியர் செல்ஸ். இப்போ எவ்வளவு நியூரோக்ளியர் செல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூல
ஓகே இப்போ வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூல இல்லையா, வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூல 50% யார் சார் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய நியூரோக்ளியர் செல்ஸ் தான். ஓகே டோட்டல் வால்யூம் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூ ஒரே லைன் தான். அந்த டோட்டல் வால்யூம் ஆஃப் நர்வஸ் டிஷ்யூல 50% யார் அப்படின்னா நியூரோக்ளியர் செல்ஸ் தான் இருக்கு. ஓகே அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த நியூரோக்ளியர் செல்ஸ் உடைய வேலை என்ன சொல்லிட்டாங்க, தட் இஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல ஒரு நியூரான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிமுலேட் ஆகுது. ஓகே எப்படி மேக்ஸிமம் வந்து பார்த்தா அப்படின்னா சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடிய சூட்டபிள் ஸ்டிமுலேட்டர். ஓகே அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயகிராம் ரஃபா வரையோமா, ஏன்னு கேட்டா ஒரு 2 மார்க் क्वेश्चन டயகிராம் வரைய சொல்லுவாங்க. இப்போ இது எப்படிமா ரஃப் டயகிராம் வரைஞ்சா போதும். that is neuron. ஓகே இப்போ நியூரான்ல பாத்தீங்க அப்படிங்கற என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, that is வந்து பார்த்தா செல் பாடி. செல் பாடி otherwise called cyton, soma, பெரிகேரியன், ஏகப்பட்ட பேர் இருக்கு. செல் பாடினாலும் சரி, சைட்டான்னாலும் சரி, சோமானாலும் சரி, பெரிகேரியன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுதான். நெக்ஸ்ட் the cell body can divided into many branches, so it is called dendron. The dendron further divided into many branches, that is called dendrites. One of the dendron to growing downward is called axon. One of the dendron to growing downward is called axon. Okay, the axon வந்து பாத்தீங்கன்னா there is a end plate. Then the neuron can covering வந்து பார்த்தா அப்படின்னா myelin sheath. நியூரான் கவர் பண்ணிருப்பது என்ன சார் அப்படின்னு கேட்டா myelin sheath அப்படின்னு சொல்லுவோம். சரி இதுல இப்போ இந்த நியூரான் இந்த இது மேக்ஸிமம் நியூரான் கண்டெய்னிங் பிளாஸ்மா மெம்பரேன் அங்க கவர் பண்ணிருப்பது யார் சார் அப்படின்னா நியூரி லெம்மா. அப்ப நியூரான் கண்டெய்னிங் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கால்ட் நியூரி லெம்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நியூரான் கண்டெய்னிங் சைட்டோபிளாசம் நியோபிளாசம் அங்க இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம். அண்டர்ஸ்டாண்டா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மார்க் क्वेश्चन 3 மார்க் क्वेश्चन கேட்கலாம். draw and neat labeled diagram structure of neuron. ஓகே இதை எப்படி சார் சிம்பிளா நான் சொல்லி தரேன் அப்படின்னு கேட்டா இப்போ நீ என்ன எடுத்துக்கோ. இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன பண்றேன், என்னுடைய பாடி there is a body, there is cyton. இப்போ the cyton can divided into many branches. இது ஒரு branches, இது ஒரு branches, இது ஒரு branches, that is called dendron. இது dendron, இது dendron. இப்போ one of the dendron can growing downwards. One of the இங்க இருக்கக்கூடிய dendron, the dendron further can divide into many branches, that is called dendrites. Dendron sir cytonல வரக்கூடிய branches க்கு பேர் dendron, dendronல வரக்கூடிய branches க்கு பேர் dendrites. இப்போ இதுல one of the dendron to growing downward is called axon. ஓகே நம்மளுடைய கால் axon, that is a end, that is a nerve end அப்படி சொல்லுவோம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே இப்போ இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ, இது மறக்காது. then next இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா when neuron suitably stimulated. இப்போ நியூரான் என்ன பண்ணுது அப்படினா suitably stimulated, தூண்டப்படுது. நியூரான் என்ன பண்ணுது அப்படினா suitably stimulated, தூண்டப்படுகிறது. அப்ப தூண்டப்படும் போது உங்களுக்கு என்ன ஏற்படுது, எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா உருவாகும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும், எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். அப்ப இந்த எல்லாரும் எலக்ட்ரிக்கல் சிக்னல் உருவாகும். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து பாத்தீங்க அப்படினா உருவாகி that is to travel through எது வழியா அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரேன். அப்ப பிளாஸ்மா மெம்பரேன் யாரு, அங்க இருக்கிற நியூரி லெம்மா மூலமா உனக்கு என்ன ஆகும் அப்படினா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்ப எங்க சார் ரீச் ஆகுது, அப்ப அங்க இருக்கக்கூடிய எண்ட் பிளேட் இருக்குல, எண்ட் பிளேட்டுக்கு ரீச் ஆகுது சிக்னல். சார் மெசேஜ் டு ரீச் எங்க சார் அப்படின்னு கேட்டா எண்ட் பிளேட் அல்லது நெர்வ் எண்டிங் அல்லது அவுட்புட் சோன். இப்போ இந்த அவுட்புட் சோனுக்கு ரீச் ஆயிருச்சு. உடனே அங்க ட்ரிகர் ஈவென்ட்ஸ், ஓகே குயிக்கா ஈவென்ட்ஸ் ஏற்படுது. என்ன சார் ஏற்படும் அப்படின்னு கேட்டா டு காஸ். என்ன சார் காஸ் ஆகுது, ஒண்ணு அந்த இடத்துல உனக்கு என்ன ஆகுது, மெசேஜ் அதாவது அதர் இருக்கக்கூடிய நியூரான் ஸ்டிமுலேஷன் ஆகும், ஒண்ணு தூண்டப்படும், ஒண்ணு ஸ்டிமுலேஷன் ஆகலாம் அல்லது இன்ஹிபிட் தடுத்து நிறுத்தப்படலாம். எங்க சார் அப்படின்னா அட்ஜசன்ட் நியூரான் அதர் செல்ஸ். ஓகேவா? இப்ப மறுபடியும் இங்க ஒரு செல்ஸ்.
ஓகே, இப்ப இந்த adjacent neurons அப்படினு கேட்டா அதர் செல்ஸ்ல ஸ்டிமுலேஷன் என்ன பண்ணலாம்? ஒன்னு அங்க இருக்கக்கூடிய மெசேஜ் ஸ்டிமுலேட்டட் தூண்டப்படலாம் அல்லது இன்ஹிபிட் படலாம், தடுத்து நிறுத்தப்படலாம். சரி, இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இது ஒரு ஸ்ட்ரக்சர் நர்வஸ் டு ஓவர். தென் இதோட டிசார்டர்ஸ். ஓகே, இப்ப நர்வஸ் சிஸ்டோட டிசார்டர்ஸ் பாத்தீங்க அப்படினு கேட்டா ஒரு ரெண்டு டிசீஸ் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே, டிசீஸ் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா நியூரல் டிசீஸ். இதுல ஒரே வீடியோ கொடுத்துறேன் டிசீஸ். இப்ப வாட் ஆர் தி டிசீஸ் அப்படினு கேட்டா பார்க்கின்சன் டிசீஸ் அப்படினு ஒன்னு இருக்கு. இதுல ஒன்னு பார்க்கின்சன் டிசீஸ், செகண்ட் அல்சீமர் டிசீஸ். சரி, ஈஸியா எழுதலாம் பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கின்சன் டிசீஸ் ரெண்டுக்கு ஒரே காரணம் தான், degenerative disorders of nervous tissue. ஒரே லைன், degenerative disorders of nervous tissue. அப்ப degenerative அப்படினா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தா அப்படியே என்ன ஆகும்? நர்வஸ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, இங்கவும் அதேதான். இங்க வந்து பாத்தீங்க அப்படினா அது குரோனிக். குரோனிக் அப்படினு கேட்டா prolonged degenerative of disorders of nervous tissue. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? சார், அல்சீமர் டிசீஸ் அப்படினா chronic or prolonged degenerative disorders of nervous tissue. இங்க பார்க்கின்சன் டிசீஸ் அப்படினு கேட்டா degenerative disorders of nervous tissue. இப்ப ரெண்டுக்கும் சிம்டம்ஸ் என்ன இருக்கு? வாட் ஆர் தி கேரக்டர்? இப்ப பார்க்கின்சன் டிசீஸா இருந்தா இப்ப உங்களுக்கு என்ன ஏற்படலாம்? அஃபெக்ட் மூவ்மெண்ட். ஓகே, ஒண்ணு மூவ்மெண்ட் உனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா பாதிப்படையலாம். ஓகே, நடக்கிறது. ஓகே, லோகோமோஷன் அப்படினு சொல்லுவாங்க இல்லையா? இன்க்ளூடிங் என்ன சார் அப்படினா ட்ரெமாஸ், உடல் நடுக்கம். அப்ப ஈஸியா நமக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆர் கேரக்டர் அப்படினு கேட்டா பார்க்கின்சன் டிசீஸ் உடைய சிம்டம்ஸ் அஃபெக்ட் மூவ்மெண்ட், தென் ட்ரெமாஸ் உடல் நடுக்கம் அல்லது பாடி ட்ரெமாஸ் அப்படினு சொல்லுவோம். தென் அல்சீமர் டிசீஸ். அல்சீமர் டிசீஸ் அப்படினு கேட்டா அல்சீமரின் நோய்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. chronic அல்லது prolonged degenerative disorders of nervous tissue. இப்ப இதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டா ரிமெம்பரிங் என்னன்னு கேட்டா அது டிஃபிகல்ட் ரிமெம்பரிங் என்னது? ரீசன்ட் ஈவென்ட்ஸ் டிஃபிகல்ட். எதுல டிஃபிகல்ட் ஏற்படுது? ரிமெம்பரிங். எதை சார் அப்படின்னு கேட்டா ரீசன்ட் ஈவென்ட்ஸ். ஓகே, அப்ப ரீசன்ட்டா ஏற்பட்ட அந்த சுய நினைவுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே உனக்கு என்ன ஆகும்? லாஸ் ஆயிடும். அது டிஃபிகல்ட் சிந்திக்கிறது. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா பழைய நினைவுகள்னு சொல்ற ரீசன்ட் நிகழ்வுகள். அப்ப அந்த ரீசன்ட் நிகழ்வுகள் மறுபடியும் கொண்டு வரது லேட் ஆகும். ஓகே, அது மட்டும் இல்லாம ப்ராப்ளம் இன் லாங்குவேஜ். ஓகே, ப்ராப்ளம் இதுல சார் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு கேட்டா உங்களுடைய லாங்குவேஜ். ஓகே, மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது? உளறல் மாதிரி ஏற்படலாம், லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்ஓரியன்டேஷன். டிஸ்ஓரியன்டேஷன் அப்படின மீனிங் there is a non balancing, பேலன்ஸ் இல்லாம இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாம உடைய மூட் வந்து ஸ்விங்ஸ், மன ஊசலாட்டம் சொல்லுவாங்க, மூட் ஸ்விங் ஆகுது. சரி, இதெல்லாம் யாருடைய கேரக்டர் அப்படிங்கற அல்சீமர் 1 மார்க் क्वेश्चनல கேட்கலாமா? வாட் ஆர் தி மூட் ஸ்விங்ஸ் and disorientation symptoms of which disease அப்படினா அல்சீமர் ஆர் பார்க்கின்சன் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டிசீஸ் கொடுத்துருவாங்க. அப்படி என்ன எழுதுவோம்னா அல்சீமர் டிசீஸ் தான் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்தா அப்படினா அதாவது ஒரு டிடெக்டிங் மெத்தட். ஓகே, ஒரு மூணு டிடெக்டிங் மெத்தட் கொடுத்திருக்காங்க. பயாஸ்பி. சரிங்களா? ரீசன்ட்டானது பயாஸ்பி. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, டாக்டர் சொல்லுவாங்க நமக்கு ஏதோ புதுசா நடக்கும். பயாஸ்பி. பயாஸ்பிங்கிறது ஒண்ணும் கிடையாது, எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஷ்யூ ஆர் லிக்விட். எக்ஸாமினேஷன் ஆஃப் எதை சார் அப்படின்னு கேட்டா டிஷ்யூவை அல்லது ஒரு லிக்யூட வந்து நம்ம என்ன பண்றோம்? எக்ஸாமினேஷன் பண்றோம். ஓகே சார், டிடெக்ட் பண்றோம், சோதனை செய்யலாம். யார் அப்படின்னு கேட்டா ஒரு டிஷ்யூவை, அப்படி இல்லைன்னா ஒரு லிக்யூட. சரி, எங்க இருந்து அப்படின்னு கேட்டா ஃப்ரம் லிவிங் பாடி. ஓகே, ஒரு உயிர் உள்ள இடத்துல இருந்து அல்லது லிவிங் பாடியில இருந்து எடுக்கிறோம். சார், இந்த டிஷ்யூ கலெக்டிங் ஃப்ரம் லிவிங் பாடி ஆர் லிக்யூட் கலெக்டிங் ஃப்ரம் லிவிங் பாடி எடுத்தாச்சு.
எடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா டிஸ்கவர். சரி, எதை சார் டிடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா பிரசன்ஸ் ஆஃப் என்னன்னு கேட்டா காசஸ். ஒண்ணு எதை சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், பிரசன்ஸ் ஆஃப் காஸ் ஆர் காசஸ் அல்லது எக்ஸ்டென்ட் அல்லது எக்ஸ்டென்ஸ் ஆஃப் டிசீஸ். சார் டிசீஸ் எவ்வளவு தூரம் பாதிப்பாயிருக்கு, டிசீஸ் எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கறத மேக்ஸிமம் டிடெக்ட். அப்போ ஒரே லைன் தான். வாட் இஸ் பயாஸ்பி? ஒரே லைன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. பயாஸ்பிங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஷ்யூ ஆர் லிக்யூட். இந்த டிஷ்யூ ஆர் லிக்யூட் எங்க இருந்து எடுக்கறாங்க, லிவிங் பாடியில இருந்து எடுக்கறாங்க. ஃபார் எதுக்காகனா டு டிடெக்டிங் பிரசன்ஸ் ஆஃப் காசஸ், எதனால ஏற்பட்டுச்சு, ரெண்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிசீஸ், இந்த நோய் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். இதுக்கு பேர் தான் பயாஸ்பி. தென் அட்டாப்சி அல்லது ஆட்டோப்சி. ஆட்டோப்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆட்டோப்சி. சார் ஆட்டோப்சிங்கிறது ஒரு போஸ்ட்மார்டம். ஓகே, இது கேள்விப்பட்டிருக்கீங்க? போஸ்ட்மார்டம். போஸ்ட்மார்டம் பண்றதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? போஸ்ட்மார்டம். அதாவது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா டிசெக்ஷன் ஆஃப் யார் சார் அப்படின்னு கேட்டா டெட் பாடி. டிசெக்ஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவ? டெட் பாடி. சார் டெட் பாடியை டிசெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடுக்கு பேர் ஆட்டோப்சி அல்லது போஸ்ட்மார்டம். போஸ்ட்மார்டம் பண்றது. சரி, இதுவும் என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன். எதை சார் எக்ஸாமினேஷன் பண்றாங்க? அதேதான் எக்ஸாமினேஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய காஸ் ஆஃப் டெத், எதனால அவங்க இறந்தாங்க, காஸ் ஆஃப் டெத் எதனால அவங்க இறந்தாங்க, அந்த டிசீஸ் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தது. அப்ப அதேதான் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிசீஸ், எவ்வளவு தூரம் அந்த டிசீஸ் வந்து பாத்தா ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது அப்படிங்கறத வச்சு கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட் தான் அட்டாப்சி. நமக்கு தெரியும் போஸ்ட்மார்டம், யாரு வந்து ஆக்சிடென்ட் ஆகி வெளியில செத்து போனானே அவன் போஸ்ட்மார்டம் தான். அப்ப போஸ்ட்மார்டம்ல என்ன பண்றாங்கன்னு பாரு, அங்க உடற்கூறு ஆய்வு, there is a dissection of dead body, dead body dissection அறுக்குறாங்க. அதுல அறுத்த ஒரு பர்టిక్యులர் டிஷ்யூ எடுத்து என்ன பண்றாங்க, எக்ஸாமினேஷன் ஆஃப் காஸ் ஆஃப் டெத், அந்த பர்சன் எதனால செத்தான், அவனுக்கு வியாதி முத்தி இருந்ததா முத்தலையா, that is எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிசீஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா forensic science. forensic science கேள்விப்பட்டிருக்கீங்களா? தடயவியல் ஆய்வுன்னு சொல்லுவாங்க forensic. இப்போ forensic science அப்படின்னு சொல்லுவோம், தடயவியல் அறிவியல். சரி, இதனுடைய வேலை எஃபெக்டிவ்லி யூஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஹிஸ்டாலஜி. இங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு இதுல ஹிஸ்டாலஜி டெக்னிக் யூஸ் பண்றாங்க. ஒரே லைன் தான். அப்போ forensic டிபார்ட்மெண்ட்ல தடயவியல் துறையில் பயன்படுத்தக்கூடிய டெக்னிக் என்னன்னு கேட்டா ஹிஸ்டாலஜி டெக்னிக். இப்ப அந்த ஹிஸ்டாலஜி டெக்னிக்கை வச்சு என்ன சார் பண்றாங்க, ஒரே லைன் தான், ட்ரேஸ் அவுட் கிரைம். அங்க கிரைம் கண்டுபிடிக்கிறது, குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். forensic அப்படின்னா ஹிஸ்டாலஜி டெக்னிக் யூஸ் பண்ணி டு டிடெக்டிங் ட்ரேஸ் அவுட் கிரைம். தட்ஸ் ஆல். ஓகே, இந்த லெசன் கம்ப்ளீட். ஓகே, தேங்க் யூ.